அப்படியே மனசு ஒரு மாதிரி ஒருமிச்சிருச்சுங்க. அப்படியே வேற ஒரு ஷிஃப்ட் பண்றேன். நான் ஒரு வார்த்தை வந்ததுங்க. அந்த வார்த்தைக்கு நான் தமிழ் படித்தவள், எனக்கு வார்த்தைகள் புரியணும். வார்த்தைகள் புரியலன்னா மனம் கலங்கிறோம். எனக்கு புரிவதற்காக தானே சொற்கள். தொல்காப்பியம் சொல்லுகிறது அல்லவா, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. பொருள் புரியணுங்க. சொல் சொன்னா அதற்கான பொருள் புரியணும். பொருள் புரியலன்னா சொல்லுக்கு அர்த்தம் இல்லை. சொல்லி பயன் இல்லை. ஒரு வார்த்தை வந்ததுங்க, என் வாழ்க்கை உலுக்கிய ஒரு வார்த்தை. அந்த பைபிள் வாசகம் சொல்கிறது, உள்ளவனுக்கு தரப்படும், இல்லாதவனிடம் இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். நாம அப்படி இல்லைல்ல. உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், உள்ளவனுக்கு எடுக்கப்படும், இல்லாதவனுக்கு கொடுக்கப்படும் தானே இல்லையா? மாத்தி போட்டுறது பாருங்க வசனம். நான் தேடுறேன் இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம். உள்ள தேடுனா ஒரு மிகப்பெரிய விஷயம் கிடைச்சது. முக்கியமாக பெண்கள் இருக்கிறீர்கள். ஆண்களுக்கு நம் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை என்ன தெரியுமா? செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டிய வேளையில் செய்யாமல் நோய்வாய்ப்படுகிறோம் என்பதுதான் அவர்களின் கவலை. அவர்களின் கவலையே அதுதான், மிகப்பெரிய கவலை அது. அந்த வசனம் பாருங்க எவ்வளவு முக்கியமான வசனம். ஒரு முதலாளி இருந்தானாம். அவன் தனக்கு கீழே இருக்கின்ற 3 பேரை அழைத்து, ஒருவங்கிட்ட 4 காசு, ஒருத்தங்கிட்ட 2 காசு, ஒருத்தங்கிட்ட 1 காசு சொன்னானா, நம்ம பேசுறது பைபிள். ஒருத்தங்கிட்ட 4 காசு, ஒருத்தங்கிட்ட 2 காசு, ஒருத்தங்கிட்ட 1 காசு கொடுத்துட்டு, நான் போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், நீ இந்த காசை வச்சுட்டு ஏதாவது செய்யின்னு சொல்லிட்டு போயிட்டார். திரும்பி வரார் 3 மாசம் கழிச்சு. 4 வச்சிருந்தவன் அதை வியாபாரத்துல போட்டு 8 ஆக்கி இருந்தானா. 2 வச்சிருந்தவன் 2 போட்டு 4 ஆக்கி இருந்தானா. அந்த 4 காசை 8 ஆக்கி இருக்கிறவனை கூப்பிட்டு அந்த ஆண்டவர் சொன்னாராம், நான் கொஞ்சமாக கொடுத்தேன், நீ இரட்டிப்பாக்கினாய், உன்னை சகல விஷயங்களுக்கும் அதிகாரியாக்குவேன்னாராம். 2 காசு கொடுத்ததை 4 ஆக்குனான்ல, நான் இன்னும் கொஞ்சமாக கொடுத்தேன், கொடுத்ததை நீ இரட்டிப்பாக்கி இருக்கிறாய், உனக்கு சகல விஷயங்களுக்கு மேலும் அதிகாரியாக்குவேன். இந்த 1 ரூபா கொடுத்தவனை கூப்பிட்டாரா, என்னப்பா பண்ணனு? சார், நீங்க பாட்டுக்கு 1 ரூபா கொடுத்துட்டு போயிட்டீங்க, நீங்க வேற கோவக்காரர், நீங்க கொடுத்த காசை போய் நான் தொலைச்சிட்டேனா என்ன பண்றது? அதனால ஒரு மண்ணில் புதைச்சி வச்சுட்டேன், இருங்க எடுத்துட்டு வரேன். நேராக கொண்டு வந்து அந்த 1 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டானா. அப்போ அந்த முதலாளி சொன்னாராம், நீ உன் சோம்பேறித்தனத்தை மறைப்பதற்கு நான் கோபக்காரன் என்றும் நான் பட்டயத்தை எடுப்பேன் என்றும் என் மீதா பழி சொன்னாய், உன்னிடமிருந்து இருப்பதையும் எடுத்துக்கொள்கிறேன்னு எடுத்துக்கிட்டாராம். பாருங்க, உண்மையும் முயற்சியும் உழைப்பும் இருக்கின்றவர்களுக்கு கொடுக்கப்படும், இது இல்லாதவனிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும். வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டிய ஞானம், கிடைக்க வேண்டிய மிக உன்னதமான விஷயங்களை எங்கே இருந்தாலும் அதை வாங்கி போட்டுக் கொள்ளுங்கள்.